அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காணொளி உலகம் ஃபுல்லாவும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லாவும் சரி, எப்பயுமே ஒரு வார்த்தை அடிபட்டுட்டே இருக்கும். அதாவது வார்த்தைன்ற விட ஒரு மன்னரை பற்றி தூற்றல் அதிகமா விழுந்துகிட்டே இருக்கும். அது உலகம் ஃபுல்லா இருக்க தமிழர்களோ, இல்ல இந்தியா ஃபுல்லா இருக்க தமிழர்களோ செய்ய போறது கிடையாது. இங்கே சில சாதிய வன்மவாதிகளும், சில அரசியல்வாதிகளும் வேண்டுமென்றே தமிழ் மன்னர்களை இழிவுபடுத்தும் நோக்கத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருப்பாங்க. என்னது? ராஜராஜ சோழ காலத்தில் பெரிய அயோக்கியன், அவரோட காலத்துலதான் எங்களுடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சமே கூச்சமே இல்லாம அந்த மாதிரி ஒரு வார்த்தையில அடிக்கடி சொல்லிட்டே வருவாங்க. ஆனா ராஜராஜ சோழ காலத்துல பறையர் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் இருந்தது என்பதற்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. அந்த உதாரணங்களையும் கல்வெட்டுகளையும் இவங்க பார்க்க மாட்டாங்க. கண்ணை மூடிக்கிட்டு தமிழ் மன்னரா சாதி வெறியன், தமிழ் மன்னரா நிலத்தை புடுங்குருவேன், தமிழ் மன்னரா அபகரிப்பாளன், இப்படியே தொடர்ச்சியாக, அதுவும் குறிப்பாக ராஜராஜ சோழர் மேல மட்டும் ஏன் இந்த வன்மம் வந்துட்டே இருக்கின்றத நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுடைய மொழிதான் நமக்கு அடையாளமா இருக்கு. தமிழ் மொழிதான் மற்ற இனக்குழுக்களுக்கு ஒரு மன்னராவோ இல்ல ஒரு இனக்குழுவின் பேராவோ தான் அடையாளமா இருக்கும். ஆனா தமிழர்களுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அது மொழிதான் அடையாளமா இருக்கு. ஒரு குறிஞ்சியிலும் சரி, முல்லையும் சரி, நெய்தலும் சரி, பாளையும் சரி, மருதமும் சரி, அந்த மக்களுக்கு அனைவரையும் ஒருங்கிணைக்கிற ஒரு புள்ளியா இருக்கக்கூடியது இந்த தமிழ் மொழிதான். இந்த தமிழ் மொழியின் அடையாளமாக திகழக்கூடியவர் தான் தமிழ் மன்னர்கள். தமிழ் மன்னர்களில் அடையாளமாக திகழக்கூடியவர் தான், அதாவது ரொம்ப ரொம்ப புகழின் உச்சத்துக்கு சென்றவர் தான் ஸ்ரீ ராஜராஜ சோழர். அதனாலதான் தொடர்ச்சியா பாருங்களேன், அவர் திருமாவளவன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கிடையாது, நிறைய வாட்டி ராஜராஜ சோழரையே மென்ஷன் பண்ணி பேசியிருப்பாப்புல. அந்த பாரஞ்சித்ன்ற கோர்ட்ல போய் கோர்ட்டு காரி துப்பியும் திருந்தாத பாரஞ்சித்தும் என்ன சொல்லியிருப்பாரு? ராஜராஜ சோழர் பாத்தீங்கன்னா அவன் காலத்துலதான் எங்க நிலம்லாம் புடுங்கப்பட்டுச்சு அப்படின்னு. எந்த நிலம் புடுங்கப்பட்டதுன்னு சொல்லி தெளிவா ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். எப்ப நிலம் இருந்துச்சு, எப்ப பிடுங்கப்பட்டது, எப்ப மீட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலே கிடையாது. சோ அந்த மாதிரி விஷயம் நடந்ததான் தெரியும். ஆக அப்ப வரலாற்றுல சோழரோட கல்வெட்டுகள் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். அப்ப பறையர்கள் நில உடைமையாளர்களா இருந்திருக்காங்களா, இல்ல நிலமற்ற ஏழைகளா இருந்திருக்காங்களா, இல்ல நிலமற்ற ஏழைகளா மட்டும் இல்லாமல் அவர்கள் கூலியாகவும் அடிமையாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப ராஜராஜ சோழ காலத்துல நிறைய கல்வெட்டுகள் கிடைக்கப்படுது. தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே கிடைக்கப்படுது. அதுல ஒரு கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, கிபி 998 கோவி ராஜகேசரி வன்மரான ஸ்ரீ ராஜராஜ சோழ தேவருக்கு யாண்டு 3 என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு தகவல் சொல்லுது. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, வயலூர் சிவன் கோவிலுக்கு ஒரு வியாபாரி ஒரு மண்டபத்தை கட்டுறாப்புல. அந்த மண்டபத்தை கட்டுறது மட்டும் இல்லாம அந்த மண்டபத்துக்குள்ள அணையா விளக்கு இருப்பதற்காக அங்க ஒரு தானம் பாத்தீங்கன்னா பண்ணணும். எப்பயுமே மண்டபம் கட்டினா மட்டும் போதாது, அதுல அந்த விளக்கு அணையாம இருக்கிறதுக்கு எப்பயுமே அதுல நெய் ஊத்தி கொண்டே இருக்கணும். சோ அதுதான் அணையா விளக்கு அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவாங்க. அதுக்கு சும்மா நெய் ஊத்திட்டே இருக்க முடியுமா? அணையா விளக்குன்னா கடைசி வரைக்கும் எரிஞ்சிட்டே இருக்கணும். அப்ப அதுக்கு உண்டான ஃபண்டுக்கு எங்க போவாங்க? அந்த கொடைக்கு எங்க போவாங்க? அதுக்கு இந்த ஊரை பாத்தீங்கன்னா நான் தானம் பண்றேன், இந்த ஊர்ல விளையறத விளைச்சத ஒரு பங்கு நான் இது கொடுத்துறேன், கோயில் கொடுத்துறேன், அந்த காசை வச்சுக்கிட்டு இந்த விளக்கு அணையாம எரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு தானத்தை பாத்தீங்கன்னா அந்த கல்வெட்டுலயும் கொடுப்பாங்க. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒரு வியாபாரி கட்டிட்டாப்புல, கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தானத்தை வழங்குறாப்புல. தானத்தை வழங்குறப்ப என்ன சொல்றாருன்னா, வயலூர்ல இருக்கின்ற அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த வயலூர்ல இருக்கிற ஊரார் நீர்நிலத்தை வரி நீக்கி தானம் அளித்துள்ளார். அதை அழிக்கிறப்ப அதோட எல்லையை குறிக்கணும்ல. அந்த எல்லை எப்படி குறிக்கிறாங்கன்னா, பறையர் பேற்றுக்கு செய்க்கு தெற்கு அப்படின்னு சொல்லி தெல்ல தெளிவா கொடுக்குறாங்க. அதாவது பறையர்களுடைய நிலமாக இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில் அப்படின்னு சொல்லி ஒரு எல்லையை பார்த்தா குறிப்பிடுறாப்புல. பறையர் பெருக்கு என்பது பாத்தீங்கன்னா பறையர்களுடைய நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் அந்த கல்வெட்டில் இருக்குன்ற அந்த சொல். ஆக பறையருக்கு அந்த காலகட்டத்திலே நில உடைமையா இருந்திருக்காங்க. அதை கல்வெட்டுல பொறிக்கிற அளவுக்கு இருந்துக்கான யோசித்து பாருங்களேன். இப்ப கவர்மெண்ட் ஒரு கெஜெட் வெளியிடுது. அந்த கெஜெட்ல இந்த பில்டிங் இந்த இடத்துக்கு கட்டுறாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த பில்டிங் பாத்தீங்கன்னா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட்ன்னு சொல்லி அந்த எல்லையில பாத்தீங்கன்னா வரையறுக்கும். வரையறிச்சு கெஜெட்ல போடும். அது அரசு ஆவணம். அதே மாதிரிதான்
அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு அரசு ஆவணமா இருந்தது இந்த கல்வெட்டுகள். இந்த கல்வெட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா நேரடியாகவே, மறைமுகமாவும் கிடையாது, நேரடியாகவே பறையர் பேருக்கும் செய்க்கு தெற்கு அப்படின்னு சொல்லி தெளிவாகவே வந்து பார்த்தா தெற்கு பகுதியை சேர்ந்த பறையர்களுடைய நிலம் வந்து எல்லையாக அப்படின்னு சொல்லி குறிக்கப்படுது. அப்ப ஏன் அவங்களுக்கு தனியா நிலம் இருந்திருக்கு? அந்த நிலத்தை அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? விவசாய குடிகள் அவங்க விவசாயம் செய்திருக்கார்கள், உழவு தொழில் செய்திருக்கார்கள். அந்த உழவு தொழில் செய்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பறையர் வந்து பாத்தீங்கன்னா பராந்தக சோழன் காலத்திலேயே வந்து கோவிலுக்கு எல்லாம் கொடை அளிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டு எல்லாம் வந்து இவங்க பார்க்கவே மாட்டாங்க. நான் அந்த கல்வெட்டு இருந்தாலும் ஏன் இதை போறேன்னா, இவங்களுடைய ஒட்டுமொத்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் மேலேதான் இருக்கும். ஒரு தெற்காசியா முழுவதும் தமிழர்களுடைய நாகரிகத்தையும், தமிழர்களுடைய வீரத்தையும், தமிழர்களுடைய தொழில்நுட்பத்தையும் கொண்டு சேர்ந்து முடிசூடிய மன்னனுடைய அந்த எவ்வளவோ பராக்கிரமங்கள் இருக்கு, எவ்வளவோ நாகரிகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, நம்ம பெருமை கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பத்தி பேசாம அவர் எந்த ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவர் ஆரிய அடிமை, பிராமண அடிமை, அவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா, பையன் ராஜேந்திரன்றது தமிழ் பெயரா, அவங்க வந்து நிலத்தெல்லாம் புடுங்கிட்டாங்க, இது தெரியுமா அது தெரியுமான்னு சொல்லி தொடர்ந்து சேற்றை வாரி ஊற்றுகின்ற வேலைதான் இவர்கள் செய்வார்கள். ஆனால் இவங்க யாருமே வந்து விஜயநகர அரசர்களை பத்தியோ, நாயக்கர் அரசர்களை பத்தியோ, மராட்டிய அரசர்களை பத்தியோ இவங்க எந்த இடத்தையும் வாயை திறக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் தமிழ் மன்னர்கள் கிடையாது. ஆனா தமிழ் மன்னர்கள் மீதுதான் தொடர்ந்து வன்மத்தை தூட்டுவாங்க. அதுல வந்து தமிழ் குடியிலா இருக்கக்கூடிய ஆதி தமிழர்களாக இருக்கக்கூடிய இந்த பழைய சமுதாயத்தை வச்சே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஏன்னா எண்ணிக்கையில அதிகமா இருக்காங்கல்ல, அவங்க என்றைக்குமே வந்து தமிழ் மக்களோட ஒன்று சேர்ந்துடக்கூடாதுல்ல, அவங்க தனிச்சே தானே இருக்கணும். அதுக்குத்தானே வந்து பிசிஆர் சட்டத்துல இருந்து எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கொடுத்த தவறுதலா வந்து பயன்படுத்த வைக்கிறாங்க. ஆக ராஜராஜ சோழர் வரலாறை இனிமேல் யாராவது இந்த மாதிரி அவர் பிராமண அடிமை, அவர் வந்து பறையர் மக்களுக்கு எதிரானவர், பல்லர் மக்களுக்கு எதிரானவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து வந்து இந்த கல்வெட்டை காட்டுங்கள். அதே போல தஞ்சை பெரிய கோயிலையும் வந்து பாத்தீங்கன்னா பல்லன் கீழான்னு சொல்ற அந்த கல்வெட்டும் கிடைக்க பெறுது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் கோவிலுக்கு வந்து அளிக்கக்கூடிய ஒரு கொடை ஒருத்தவங்க அளிக்கிறாங்க, அந்த ஆடு மாடுகளை வந்து ஒப்படைக்கிறாங்க ஒரு இடையிட்ட, அதை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆளுகளா வந்து அந்த பல்லர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சத்தம் இல்லாம கல்வெட்டுகள் வந்து உறங்கி கொண்டுதான் நிற்கிறது தமிழர்களுடைய வரலாறு. நாம் தான் தேடி கண்டுபிடித்து இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த கல்வெட்டு மூலமாவது பாரஞ்சித்து திருமாவளவன் போன்றவர்களுக்கு இந்த கல்வெட்டை கொண்டு போய் சேருங்க, இந்த விஷயத்தையும் கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம்.